பெரியோர்களே, நண்பர்களே வணக்கம். நேற்றைய தினம் தமிழகத்தினுடைய முதல்வர், முதலமைச்சர் அவர்கள் அன்பு சோலை திட்டம் என்று ஒரு மனிதநேயமான அற்புதமான ஒரு திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு வயதானவர்கள் என்று சொன்னால், குடும்பத்தில் வயதானவர்கள் நஷ்ட கணக்கு என்று சொல்லி ஒதுக்கி வைக்கிற மனோபாவம் இன்றைக்கு இருந்து வருகிறது. அவர்களுக்கு சரியான முறையில் பெற்றோர்கள், பெற்ற குழந்தைகள் பராமரிப்பது கிடையாது. ஒரு மருத்துவ உதவி செய்வது கிடையாது. ஏன் 3 வேளை சோறு கூட போடுறது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு ஒரு பழைய கட்டில்ல படுக்க வச்சு முடங்கி போய் இருக்கக்கூடிய ஒரு முதியோர்கள், இன்றைக்கு வாழ்வாதாரத்தை இழந்து, இன்றைக்கு யார் கவனிப்பார்கள்? பிள்ளை கவனிக்குமா? மகன் கவனிப்பாரா? மகள் கவனிக்குமா? அல்லது வீட்டிலே இருக்கக்கூடிய உறவினர்கள் கவனிப்பார்களா? என்கிற அச்ச உணர்வு இன்றைக்கு பொதுவாக வயதானவர்களிடம், முதியோர்களிடம் இன்று காணப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு சமூகத்திலே பாதுகாக்க வேண்டிய பெட்டகமாக இருக்கக்கூடிய முதியோர்களை இன்றைக்கு உதாசீனப்படுத்தி, பெற்ற குழந்தைகள் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய மேன்குடி மக்களாக இருந்தாலும் கூட தனது பெற்றோர்களை பராமரிப்பதிலே அலட்சியமும் அசௌகரியமும் காட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் முதியோர்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில்தான் இன்றைக்கும் இருந்து வருகிறார்கள். அது ஒரு சாதாரண குடும்பத்தில் மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு ஏஜ் ஆகி போயிட்டுனாவே அவர்களை கவனிக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய மனோபாவம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களிடம், பெண்களிடம் இருக்கிறது. இதையெல்லாம் களைத்தெறிவதற்கான ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அன்பு சோலை என்று ஒரு அருமையான திட்டத்தை இன்றைக்கு செயல்படுத்தியிருக்கிறார்கள். இன்றைக்கு முதியோர்கள் எல்லாம் ஒரு பொழுதுபோக்கிற்காக வீட்டிலேயே கிடக்கக்கூடியவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டு போய்விடுவார்கள். உண்மையிலேயே பார்க்கணும்னா, வீட்டிலேயே ஒரு கட்டிலேயே படுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருக்கக்கூடிய முதியோர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக மாறிவிடக்கூடிய வாய்ப்பு அதிகம் என்று மனநல மருத்துவர்கள் இன்றைக்கு அறிவுறுத்துகிறார்கள். ஆனால் அதையெல்லாம் மீறி இன்றைக்கு வீட்டிலேயே முடங்கி கிடக்கக்கூடிய முதியோர்கள் இன்றைக்கு வீட்டுக்கு வெளியே வந்து பொழுதுபோக்கிற்காக இந்த அன்பு சோலை என்ற இந்த சோலையிலேயே தங்களுடைய பொழுதை கழிப்பதற்காக இன்றைக்கு ஒரு திட்டம் தமிழ்நாடு அரசு அமுல்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால், இந்த அரசை நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம்.